டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். புத்திசாலியான மகள் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு துணி வெளுக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 3 மகள்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பெரிய செல்வந்தன் வந்தான். என்னோட வீடு பெரிய மாளிகை, அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கொஞ்சமாக இருக்காங்க. உங்கள் மூத்த மகளை அனுப்பி வச்சிங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வேலைக்கு கூலியெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அதை நம்பி அந்த துணி வெளுக்கிற அம்மாவும் அவனோட மூத்த மகளை அனுப்பி வச்சாங்க. 2 பேரும் பயணம் பண்ணி அவனோட அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனையில் போனதும் அவன் அந்த மகள்கிட்ட அந்த அரண்மனையில் உள்ள அறையில் இருக்கிற எல்லா சாவிகளையும் கொடுத்தான். அதோட ஒரு ரோஜா பூவையும் தலையில் வைக்கிறதுக்காக எடுத்து கொடுத்தான். இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா கதவையும் நீ திறந்து பார்க்கலாம், ஆனால் கடைசியாக இருக்கிற அறையை மட்டும் திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இந்த மூத்த மகள் என்ன பண்ணா, அரண்மனையில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி அறையில் என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் அந்த அறையையும் திறந்து பார்த்தான். அதில் பார்த்தா நிறைய மனிதர்கள் தீயில எரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. அடப்பாவி, இவன் இவ்வளோ பெரிய கொடூரனா அப்படின்னு நினச்சிட்டு அந்த அறையை சாத்திட்டு வெளியே வந்துட்டான். அப்போது அவனும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வீட்டுக்கு வந்தவன் அவளோட தலையில் இருக்கிற ரோஜா பூ வாடி இருக்கிறத பார்த்து, நீ அந்த அறையை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டான். ஆனால் அவன் நான் அங்கே போகலை அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் அந்த தலையில் இருக்கிற ரோஜா கருகி இருக்கிறத பார்த்து அவளையும் அதே அறையில் போட்டு கதவை சாத்திட்டான். திரும்ப அந்த துணி வெளுக்கும் அம்மா கிட்ட போயிட்டு, உங்களோட மூத்த மகளுக்கு வேலை அதிகமாக இருக்கு, கூட ஒருத்தங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா உங்கள் 2வது மகளையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவளும் சரி, நம்மளோட மூத்த மகளாவது அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும், கூட 2வது மகளையும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2வது மகளையும் அனுப்பி வச்சாங்க. 2 பேரும் நடந்து அரண்மனைக்கு போனாங்க. அதே போல் அரண்மனைக்கு போனதும் அவன் அரண்மனையில் இருக்கிற எல்லா அறைகளோட சாவியையும் கொடுத்தான். எல்லா அறைகளையும் நீ பார்க்கலாம், கடைசி அறையை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதே போல் ஒரு ரோஜா பூவையும் கொடுத்து தலையில் வைக்க சொன்னான். வேலை விஷயமா நான் வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 2வது மகளும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கடைசி அறையையும் திறந்து பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது தன்னோட அக்காவும் அந்த அறையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. திரும்ப வெளியே வந்துட்டான். ஆனால் அவனும் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அவளோட தலையில் இருக்க ரோஜா கருகி இருக்கிறத பார்த்து அவளையும் அதே அறையில் தூக்கி போட்டு கதவை சாத்திட்டான். அதற்கப்புறமா 3வது தரம் அவளோட அம்மாவோட வீட்டுக்கு திரும்பவும் வந்தான். அவங்க 2 மகள்களுக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்குது, உங்கள் கடைசி மகளையும் அனுப்பி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 3வது மகளையும் கூட்டிகிட்டு வந்தான். 3வது மகள் கொஞ்சம் புத்திசாலியானவ. அங்கே என்னதான் நடக்குது, நம்மளோட அக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அவன் கூட நடந்து வந்தான். அரண்மனையை அடைஞ்சதும் முன்னாடி நடந்தது போலவே அவனும் அவள் தலையில் ஒரு ரோஜாப்பூ வைக்கிறதுக்கு கொடுத்தான். அரண்மனையோட சாவியையும் கொடுத்தான். நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன், நீ எல்லா அறையும் திறந்து பார்க்கலாம், கடைசி அறையை மட்டும் திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இவளுக்கு புரிஞ்சுது, இந்த ரோஜா பூவில் தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, கண்டிப்பாக இதில் இருக்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்காவையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோஜா பூவை எடுத்து தட்டில் வச்சுட்டு அந்த கடைசி அறையையும் திறந்து பார்த்தா அதில் அவங்க அக்கா 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. தீயில எல்லாரும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி கதவை அடைச்சிட்டு வெளியே வந்துட்டான். அவன் வந்ததும் அவளோட ரோஜா பூ கருகாமல் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் அந்த அறையை பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு அவன் நம்பினான். அவனும் எல்லா வேலைகளையும் எப்பவும் போல செய்தான். இந்த கடைசி அறையை திறந்து தன்னோட 2 அக்காவையும் காப்பாற்றி ஒரு மூட்டையாக கெட்டினான். அதுக்கப்புறமா அந்த செல்வந்தனை கூப்பிட்டு சொன்னால், இங்கே நிறைய வேலை இருக்கிறனால என்னால் துணி துவைக்க முடியல, நீங்கள் என்னோட அம்மாட்ட போய் இந்த துணி எல்லாம் கொடுத்து வெளுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனால் போகிற வழியில் எங்கேயுமே மூட்டையை கீழே வைக்கக்கூடாது, வச்சா எனக்கு தெரியும், நான் கீழே வைக்காதீங்கன்னு சொல்லி நான் சத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படி மூட்டையை கீழே வச்சா இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் 2 மூட்டைகளையும் எடுத்துகிட்டு போனான். போகிற வழியில் மூட்டையை கீழே வைக்கலான்னு போனான்.
அப்போது உள்ளே இருக்கிற அவங்க 2 அக்காவும் மூட்டையை கீழே வைக்காதீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுத்தாங்க. உடனே இவன் பயந்து போய் கண்டிப்பாக இவ பெரிய ஒரு மந்திரவாதியாக தான் இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே போய் அவங்க அம்மாக்கிட்டேயும் கொடுத்துட்டு வந்துட்டான். செல்வந்தன் திரும்பி அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறமா 3வது மகள் சொல்லுவா, இந்த இறுதி தரம் ஒரே ஒரு தரம் மட்டும் என்னோடய வீட்டுக்கு போய் இருக்கிற அந்த மூட்டைகளை எங்கள் அம்மாவிடத்தில் கொடுத்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த தரம் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதனால் என்னை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாள். இருக்கிற மூட்டைகள் 2லையும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நிரப்பி கெட்டி வச்சிருவா. இன்னொரு மூட்டைகளில் இவ உள்ளே போய் இருந்து கையை வெளியே விட்டு அந்த சாக்கையும் கெட்டி முடிச்சிருவா. இந்த 3 மூட்டைகளையும் அவன் தூக்கிட்டு சுமந்துட்டு போவான். போகிற வழியில் அவனுக்கு ரொம்ப கனமாக இருந்தனால கீழே வைக்க பார்ப்பான். அப்போ அவன் மூட்டை உள்ளே இருக்கிறவா கீழே வைக்காதே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அதற்கப்புறமா எப்படியோ சுமந்துட்டு போய் சலவை தொழிலாளிகிட்ட போயிட்டு கொடுத்துருவான். அவங்க அம்மாக்கிட்டேயே போய் கொடுத்துட்டு, அம்மா எனக்கு மூட்டை ரொம்ப கனமாக இருக்குது, உங்கள் மகளை இனிமேல் அவளையே அங்கே துவைக்க சொல்லிடுங்க, நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அரண்மனைக்கு போயிடுவான். போயிட்டு அரண்மனையில் கொஞ்ச நேரம் பார்ப்பான், அவளை காணாது. 3வது மகளை எங்கே, அவளை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவளோட படுக்கை அறையில் போய் திறந்து பார்ப்பான். அப்போ தான் தெரியும் அவள் அதில் இருக்கவே மாட்டாள். அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். சரி, கடைசி அறையாவது போய் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு கடைசி அறையையும் திறந்து பார்ப்பான். அவளோட சகோதரிகளும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியும், இவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டா, நம்மளை வச்சே இந்த மூட்டைகள் மூலமாக அவங்க 3 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவள் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பான். இங்கே இந்த சலவை தொழிலாளியும் அவளோட 3 மகள்களும் சந்தோஷமாக நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் வச்சு சந்தோஷமாக வாழ்வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.